அனைவருக்கும் வணக்கம். ராகுவின் நிழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமை இன்னைக்கு தான் பார்த்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிமை எடுத்துருக்கக்கூடிய தம்பி, எங்கள் ஊர் தம்பி, தன்னுடைய முதல் முயற்சி, தன்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிம் அவரே இயக்கி அவரே நடிச்சிருக்கிறார். சமூக கருத்துக்களை அழகாக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிமாக நான் பார்க்குறேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. புகைப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு சொல்லி எல்லா சினிமாவிலையும் போட்டிருப்பாங்க, பல்வேறு மருத்துவமனைகளிலும் நிறைய இடங்களில் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிமில் என்ன சொல்ல வராங்கன்னா, புகைப்பிடிப்பதனால் உடல் நலத்திற்கு கேடு அல்ல. அப்போ யாருக்கடா கேடு? புகைப்பிடிப்பதினால் புகைப்பிடிப்பவர்களுக்கு அருகிலே இருப்பவர்களுக்கு தான் அதிகமான கேடு அப்படிங்கிறத ஒரு சமூக சிந்தனை உள்ள கருத்தை அழகா ஆழமா பதிஞ்சிருக்கிறாரு. இந்த கதையில என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் அப்படிங்கிற இடத்துல பஸ் ஸ்டாண்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு தம்பி பஸ்ல இருந்து இறங்குறாங்க. அவங்க போகும்போதே ஒரு ஹேண்டிகேப்பாக இருக்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. உதவி செஞ்சுட்டு கடையாக போயிட்டு ஒரு பேப்பரை நீட்டுறாங்க. வாங்கி படிக்கும்போது தான் தெரியுது அந்த தம்பிக்கு வாய் பேச முடியாது அப்படின்றது. உடனே இல்லைப்பா வேலைலாம் இல்லைன்னு சொல்லி சில கடையில் அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு டீ கடையில் வேலை ஓகே, இந்த கடையில் நீ வேலை செஞ்சுக்கப்பான்னு சொல்லும்பொழுது அந்த டீ கடையில் டீ மாஸ்டராக வேலைக்கு போகிறாரு. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாரு. நல்லாவே வேலைகள்லாம் செய்கிறார். ரொம்ப நல்ல பையனாகவும் இருக்கிறார். ஆனால் அந்த கடைக்கு டீ குடிக்க வரக்கூடிய நிறைய பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தம்மை வாங்கி அடிக்கிறாங்க. அவங்க தம் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ தம் அடிக்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு 2 தம் மேக்ஸிமம் 3 தம் அடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போயிடுறாங்க. ஆனால் அந்த கடைக்கு வரக்கூடிய ஒரு 30-40 பேர் அந்த இடத்துல தம் அடிக்கும்போது அந்த புகையானது சுற்றி இருக்கிற மக்களுக்கும் பாதிப்படையுது. அங்கே டீ மாஸ்டராக இருக்கிறவங்களுக்கு அந்த புகைகள் அதிகமாக போகுது. அப்போது தம் அடிக்கிறவங்களை விட அந்த இடத்துல இருந்து சுவாசிக்கிறவங்களுக்கு அந்த புகையானது நிறைய போயிடுது. அதனால் புற்றுநோய் வந்துடுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கான்செப்ட். இன்னும் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் உள்ளே போயிட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். என்ன ஒரே விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அப்படிங்கிறதால எடிட்டிங் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் சொல்ல வந்திருக்கக்கூடிய கருத்து அழகான கருத்து, ஆழமான கருத்து. அப்படிங்கும்போது மறுபடியும் அந்த ஷார்ட் ஃபிலிம் குரூப்புக்கு ஒரு பெரிய சல்யூட்டே சொல்லிக்கலாம். இன்னொரு விடயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராகுவின் நிழல் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு நீங்கள் என்ன கேட்கலாம். ராகு அப்படிங்கிற திசை ஒரு நண்பருக்கு 25 வயசுக்குள்ளார ராகு திசை வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புகைப்பழக்கம் இருக்கும், போதை பழக்கம் இருக்கும், ஏன் இன்னும் சில தாண்டி பெண்கள் பழக்கம் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் அந்த திசை வந்துடுச்சுன்னா அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ராகுவின் நிழல் அப்படின்னா என்னன்னா, ராகுவா இருக்கிறவன் ஏற்கனவே புகைப்பழக்கம் இருக்கு, ஆனா அவனுடைய நிழல் படுறதுனால அந்த தம் அடிக்கிறவனுடைய அந்த புகை அடுத்தவங்களுக்கு போறதுனால அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த தலைப்பை செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப 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 ரொம்பவே அந்த டீமுக்கு நம்ம ஒரு சல்யூட் மறுபடியும் சொல்லிக்கலாம். இருந்தாலும் ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் எல்லாரும் போயிட்டு அவருடைய யூடியூப் லிங்கில் கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக பாருங்கள். நம்முடைய யூடியூப் லிங்க்லையும் கொடுக்குறோம். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்டை பதிவு செய்யுங்க. மேலும் இந்த ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா தோழர்களுமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ரீராம் அவர்கள் ஒரு நல்ல குடிமகன், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய குடிமகனாகவும் சமூக சிந்தனையை சொல்லக்கூடிய குடிமகனாகவும் இருக்கிறார். அப்படிங்கிறதுல நம்ம பெருமைப்படுறோம். எல்லாருமே பொது நலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோடைய கதையம்சம். ராகுவின் நிழல் அருமையான கதைக்களம். நன்றி, வணக்கம்.